கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்லா ஒரு மழை காலத்துக்கு நல்லா சூடாக சாப்பிட்ற மாதிரியான கொண்டக்கடலையை வச்சு ஃபலாஃபலும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிப்பிங் சாஸும் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபலாஃபல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சது 8 மணி நேரம் வேக வைக்கக்கூடாது. 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இந்த சைஸில் கட் பண்ண வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதாவது 5 வெள்ளைப்பல் பூண்டு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு மிளகு தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திருன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புட்டு மாவு சேர்த்துருக்குறேன். அதாவது உங்களுக்கு நரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா திக்காக வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிட்டு கூடவே கொஞ்சமாக, அதாவது க்ரஷ்டு மிளகா இருக்கு இல்லையா, அதாவது இல்லைன்னா வரமிளகாவை மிக்சியில் கரக்கரான்னு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு டைட்டாக மாவு இருக்கணும். நீங்கள் வடையாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோலா உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம். இப்போ இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் கொடுப்பாங்க. அந்த சாஸ் எள்ளில் செய்வாங்க. இப்போ நல்லா பொரிஞ்ச எள்ளு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொரிஞ்ச எள்ளு சேர்த்துருக்குறேன். எந்த கலர் வேணால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வெள்ளைப்பல் பூண்டு, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷ்டு மிளகா, அதாவது 2 வரமிளகாவை நீங்கள் அப்படியே கூட போட்டுட்டு மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ நம்ம சாஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சாஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, அப்படி இல்லைன்னா பார்சலேன்னு சொல்லுவாங்க, ட்ரைட் பார்சலே, அது சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக க்ரஷ் மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டோம் அப்படின்னா இந்த சாஸ் ஃபலாஃபலுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரிசி மாவு போட்டதுக்கு அதுக்கும் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ நான் 2 விதமாக உங்களுக்கு செய்ய போகிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஃப்ரையில் கோலா உருண்டை மாதிரி பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டிஸ் மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சட்டியில் நான் உருண்டைகள் உருட்டினதையும் பேட்டி மாதிரி பண்ணதை நான் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன பேன்லேயும் வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு மிதமான தீயிலே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஹை தீயில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் சின்னதாக வட்டமாக கட் பண்ண குக்கி கட்டரில் கட் பண்ண பிரெட் சைஸ் ஸ்லைசஸை பட்டர் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளும் வெந்துருச்சு. இப்போ இந்த 2 பிரெட்டு டோஸ்ட்டும் ரெடியானதுக்கப்புறமா கொஞ்சமாக மயனைஸ் சாஸ், இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற சாஸ், ஏதாவது ஒரு சாஸில் கொஞ்சமாக க்ரஷ் மிளகாய் போட்டுட்டு விருப்பப்பட்டால் ஏதாவது காய்கறிகள் கூட வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.